அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 176 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் டு 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இஸ் டு எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனில் எக்ஸின் மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரேஷியோ படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாகவே சால்வ் பண்ணிடலாம். ரைட், இப்போ ரூட் 2 டிவைடட் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 டிவைடட் பை எக்ஸ் இப்படி எழுதிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இதை நான் இப்போ எப்படி இன்னும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கிடைச்சிடும் இந்த கேன்சல் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3. அப்போ ரூட் 3 பிளஸ் 3 அப்படின்றது தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 177. 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 5:3 என்கிற விகிதத்தில் உள்ளன. அந்த கலவையிலிருந்து 4 லிட்டர்கள் வெளியில் எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டது எனில் புதிதாக உருவாகும் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் காண்க. ரைட், ஃபர்ஸ்ட் 20 லிட்டரு கலவை இருக்கு, அதுல பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இருக்கு. அது என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 5:3 ரேஷியோல இருக்கு. அந்த கலவையில இருந்து 4 லிட்டரு வெளியில எடுத்துறாங்களாம். அப்ப அந்த மிக்சிங்ல இருந்து 4 லிட்டர் வெளியில எடுத்துறாங்க. அப்ப இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 16 லிட்டர் தான் இருக்கு. சரியா? அதுல என்ன பண்றாங்க, ரேஷியோங்கிறது எப்பவும் மாறப்படுறது கிடையாது. 20 லிட்டரா இருந்தாலும் சரி, 200 லிட்டரா இருந்தாலும் சரி, அந்த மிக்சர்ல இப்ப 4 லிட்டர் மிக்சர் எடுத்துட்டாலும் அதோட ரேஷியோங்கிறது தண்ணிக்கும் பாலுக்கும் உள்ள ரேஷியோ என்னவாதான் இருக்கும், 5:3 தான் இருக்க போகுது. அது எந்த சேஞ்சும் மாறப்படுறது கிடையாது. அப்போ இந்த 8 தான் 5x + 3, அந்த 8 தான் 16 லிட்டர். அப்போ 5 எவ்வளவு, அதுதான் நம்மளோட பாலினுடைய கணக்கு. அப்போ 8 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 2, I 2 10. அப்போ பால் 10 லிட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் 6 லிட்டரு வாட்டர் இருக்கு. சரியா? அப்போ 10 லிட்டரு மில்க், வாட்டர் 6 லிட்டர் இருக்கு. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டது. இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இந்த 16 லிட்டர் மறுபடியும் ஒரு 4 லிட்டர் மில்க சேர்க்கிறாங்களாம். அப்ப இதுல இருந்து நான் பாலை ஒரு 4 லிட்டர் சேர்த்தேன் அப்படின்னா அப்ப என்னவா மாறிடும், 14:6 அப்படின்னு மாறிடும். சரியா? இதை இன்னும் சிம்பிளஸ்ட் ரேஷியோவை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 7:3. 7:3ங்கிறது நமக்கு 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 178 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 எண்கள் 7:11 என்கிற விகிதத்தில் உள்ளன. ஓகே, ஒவ்வொரு எண்ணுடனும் 7ஐ கூட்டினால் விகிதம் 2:3 என மாறும் எனில் அவற்றில் சிறிய எண் யாது அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், 7x ரேஷியோ பதிலா எக்ஸ்ல இருக்கு. அப்ப 11x. இதுல 7ங்கிற எண்ணை கூட்டுறாங்களா, 2 எண்ணு கூட. இப்படி கூட்டும் போது எனக்கு விகிதம் எப்படி மாறுது அப்படின்னா 2:3 மாறுது. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 21x + 21 ஈக்குவல் டு 11 × 2 22x + 14. சரியா? அப்போ 21x, அங்க 22x இருக்கு. அப்ப x ஈக்குவல் டு 7. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 7ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனில் அவற்றில் சிறிய எண் யாது? இதுல சிறிய எண் எது, 7 தான். அப்போ 7 × 7 49. சரியா? 7ல 7 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 49 நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 179. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1 ரூபாய் 50 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட மொத்தம் 420 நாணயங்கள் உள்ளன. மொத்தம் நமக்கு காயின்ஸ் எவ்வளவு இருக்கான், 420 காயின்ஸ் இருக்கான். ஓகேவா? அதுல அவற்றின் மதிப்புகளின் விகிதம்,
அதாவது மதிப்புகளின்னா அதோட ரூபாயினுடைய மதிப்பு. அதுல என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3:5 எனில் ₹1 நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? ஓகேவா? ரைட். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ₹1 நம்ம அப்படியே ரூபாய்க்குள்ள எல்லாத்தையுமே இந்த ₹1 50 பைசாவே நம்ம ரூபாயில கன்வெர்ட் பண்ண போறோம். 25 பைசாவையும் நம்ம ரூபாயில கன்வெர்ட் பண்ணி இந்த ரேஷியோல மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நமக்கு ₹1 அப்படியே தான் ₹1 இருக்க போகுது. இத 2 into 1 அப்படின்னா 2x. சரியா? ₹1 காயின். அதுக்கடுத்து 50 பைசா. இத நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத 1/2 into 3 கொண்டு வரலாமா? ஈக்குவல் டு 3x. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50 பைசா எப்படி மாறிடும் அப்படின்னா 6x மாறிடும். சரியா? அப்போ இந்த 25 பைசாங்கிறது எப்படி மாறிடும்? 1/4 மாறிடும். 25 பைசாங்கிறது நமக்கு 1/4 ஈக்குவல் டு 5x. அப்போ 20xன்னு நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். ரைட்டா? இப்போ நான் இதை என்ன பண்ணிடலாம்? 2x. இப்ப நான் எனக்கு மதிப்புகளின் கூடுதலை நான் கொண்டு வந்துட்டேன். 2x 6x பிளஸ் 20x ஈக்குவல் டு, இது நாணயங்களின் எண்ணிக்கையை நான் மாத்திட்டேன். இப்ப நாணயங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 420. ஓகேவா? இப்ப டோட்டல் இங்க 28x ஈக்குவல் டு 420. இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா ஃபர்தரா 7ஆல கேன்சல் பண்ணா 4 28, 6 42, 4 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15. அப்போ x ஈக்குவல் டு 15. ஓகேவா? x ஈக்குவல் டு 15. இப்போ நாணயங்களின் மதிப்பை நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இதுல எத்தனை காயின் இருந்திருக்கும்? நமக்கு 2 into 15 ₹1 நாணயம் தானே நமக்கு கேட்டிருக்காங்க எண்ணிக்கை. ஸோ அப்போ 15 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30. சரியா? 30 காயின் வந்து நமக்கு இருந்திருக்கும். ₹1 நாணயங்களின் எண்ணிக்கை 30. ரைட்டா? அப்போ 50 பைசாவோட காயின்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்கும்? 3 15 45 எண்ணிக்கையில் இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 25 பைசா எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னா 5 into 15 அப்படின்னா ₹75 இருந்திருக்கும். சரியா? ₹75 அப்ப நாணயங்களின் எண்ணிக்கை நமக்கு கூடுதலா கிடைக்கும். ரைட்டா? இதுல வந்து ₹30 இருந்திருக்கு. அதாவது 30 நாணயங்கள், அது வந்து ₹30 நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ₹1 அப்படித்தானே? 30 into 1 30 தான். இப்போ நமக்கு ₹45 இருந்துச்சு அப்படின்னா இன்ட்டு நமக்கு என்ன பண்ணுவோம்? காயின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்டு 2 பண்ண போறோம். சரியா? அப்போ 2 பண்ணோம் அப்படின்னா 90 காயின் இருந்திருக்கும் இதுல. சரியா? இங்க வந்து 75 into 4 பண்ணுவோம். ஓகேவா? இங்க 1/4 தானே பைசாவா? இப்ப ₹75 இருக்குன்னா அப்போ எத்தனை காயின் இருந்திருக்கும் அப்படின்னா இன்ட்டு 4 அப்படி பண்ணோம் அப்படின்னா 300. அப்போ 300 காயின் 25 பைசா இருந்திருக்கு. 90 காயின் 50 பைசா, 30 காயின் ₹1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 420 காயின்ஸ் டோட்டல் கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். இப்ப எல்லா காயினோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரூபாயோட மதிப்பும் தெரியும், நமக்கு காயினும் எண்ணிக்கையும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட். கொஸ்டின் நம்பர் 180. கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருந்தாங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ரைட். இப்போ A/B ஈக்குவல் டு C/D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A/B ஈக்குவல் டு C/D. அப்ப A-னுடைய மதிப்பு C-ன்னு எடுத்துக்கலாம், B-னுடைய மதிப்பை D-ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஆன்சரை பார்க்குறேன். நமக்கு A/B ஆன்சரா இருக்கலாம். ஓகேவா? M/N ஆன்சரா இருக்கலாம். ஆனா இந்த இதெல்லாம் நமக்கு ஆன்சரா இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஓகேவா? சரி, இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ M ஏங்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து பிளஸ் N, ஏன்னா எனக்கு வந்து CDங்கிற ஆப்ஷன் எதுலையுமே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த MN தவிர்த்துட்டு நான் CDயை நான் எடுக்கல. நான் வந்து டைரக்டா ஏயும் பிஏ மட்டும் எடுக்க போறேன். ஏன்னா எனக்கு 4th ஆப்ஷன்ன்றது ஓரளவுக்கு எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அது இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன், சிக்கு பதிலாக நான் ஏஏ சப்ஸ்டியூட் பண்ண போறேன், ஏக்கு பதிலாக ஏஏவே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? பிக்கு
பி தான், டிக்கு பதிலா பிஏ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? ரைட். இப்போ நான் இது MA பிளஸ் NCங்கிறது சிக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து MB பிளஸ் N டிக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்? பிஏ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா ஏ இன்ட்டு எம் பிளஸ் என்னன்னு மாறிடும். கீழே பிஏ காமனா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எம் பிளஸ் என்னன்னு மாறிடும். இப்போ இந்த எம் பிளஸ் என்னும் இந்த எம் பிளஸ் என்னும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ டிவைடட் பை பிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஏ டிவைடட் பை பியை நம்ம ஏ இஸ் டு பின்னு எடுத்துக்கலாம். அது 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 181. A completes 7/10 of a work in 15 days. சரியா? Then the completes the remaining work with the help of B in 4 days. ஓகே. இப்போ ஏங்கிறவரு எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா 7/10 அத 15 நாளுக்குள்ள முடிச்சிருக்காராம். ஓகேவா? அப்ப பிங்கிறவரு எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாரு? Then the completes the remaining work with the help of B in 4 days. அப்ப A plus B equal to அப்போ இதை எப்ப முடிச்சிருப்பாங்க? 3/10ல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த வேல்யூவை நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா A plus B into 3/10 equal to எத்தனை நாள்ல முடிச்சிருந்தாங்க? 4 நாள்ல முடிச்சிருந்தாங்க. அப்ப A plus B யோட நான் the time required for A and B together to complete the entire work. அப்ப மொத்த வேலையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் நமக்கான கேள்வி. இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப A plus B into 3/10 equal to 4. இந்த 3/10ங்கிறது ரிமைனிங் ஒர்க் இருந்தது. இந்த 7/10ல ரிமைனிங் ஒர்க் 3/10. இதை எவ்வளவுக்குள்ள முடிச்சிருந்தாங்க? 4 நாள்ல முடிச்சிருந்தாங்க. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணிடலாமா? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ A plus B தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 4 into 10 divided by 3. அப்ப 40/3ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். 40/3 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 9 1 3 3 1 3 3 அதுக்கப்புறம் 3 9 3/1/3. அப்போ 13 1/3 நாட்களில் இந்த வேலையை ஏயும் பியும் சேர்ந்து முடித்திருப்பார்கள். அப்போ நமக்கான ஆன்சர் 3rd ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 13 1/3. ரைட்டா? இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் ஆயிடும். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 182. A can build up a wall in 8 days while B can break it in 3 days. அப்போ ஏங்கிறவரு ஒரு சுவரை கட்டுறதுக்கு 8 நாள் எடுத்துக்கிறாரு. அதே இது பிங்கிறவரு ஒரு சுவரை கம்ப்ளீட்டா இடிச்சு முடிக்கிறதுக்கு, சரியா, கம்ப்ளீட்டா இடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 3 நாள் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருடைய வேலை பளுவினுடைய நாட்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24. சரியா? அப்ப 24 யூனிட்ன்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதுல அப்ப இவங்களோட எபிஷியன்சி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 3/24 3/24. அப்போ 3 8ன்ற எபிஷியன்சில இவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? அப்ப 24 யூனிட்ங்கிறத எத்தனை நாளுக்குள்ள முடிப்பாங்க அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா A has worked for 4 days. ஏங்கிறவரு 4 நாள் வேலை பார்த்திருக்காராம். சரியா? ஏ 4 நாள் வேலை பார்த்திருந்தாருன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்ப்பாரு. 3 யூனிட் நமக்கு கட்டி முடிப்பாரு. ஒரு சவர்ல யூனிட்டா பிரிச்சோம் அப்படின்னா 3 யூனிட் கட்டுறாருன்னு வச்சுக்குவோம். அப்பன்னா 4 நாள்ல எத்தனை யூனிட் முடிச்சிருப்பாரு அப்படின்னா 24 யூனிட்ல 12 யூனிட்டை முடிச்சிருப்பாரு. டோட்டல் யூனிட் நமக்கு 24. அதுல 12 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பார்ப்போம். Then B joined to work with A for another 2 days only. அடுத்து 4 நாள் கழிச்சு 2 நாள் ஏயும் பியும் பண்றான். ஒருத்தன் கட்டுறதுக்கு இன்னொருத்தன் இடிச்சுக்கிட்டே வர்றான். சரியா? அப்போ அவங்கள பார்க்கும்போது 2 நாள் வேலை செய்யறாங்க. அப்பனா 2 நாள் வேலை செஞ்சாங்கன்னா இவன்
6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாப்ல. ஓகேவா? 2 நாள்ல. பிங்கிறவரு எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு? 16 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அப்ப மொத்தமா இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா இடிச்சதுதான் அதிகமா இருக்கு. அப்ப -10ன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? -10. அப்போ இதை நான் வந்து யாரு கூட சேர்த்துக்கிறது? அப்போ ஏங்கிறவரு 24 யூனிட்ல 12 யூனிட் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இப்போதைக்கு 4 நாள்ல. அதுக்கடுத்து 2 நாள்ல பார்த்தோம் அப்படின்னா கட்டுனதை விட இடிச்சது அதிகமாயி போயிடுச்சு. அப்போ 10 யூனிட் எக்ஸ்ட்ரா வந்து ஏ வந்து வேலை பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ அலோன் பில்ட் அப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த வால்? அப்போ ஏங்கிறவரு அந்த வாளை எப்ப கட்டி முடிப்பாரு, எத்தனை நாட்கள்ல கட்டி முடிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு 12 யூனிட் முடிச்சிட்டாரு. அப்ப மீதி 12 யூனிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க ஒரு பி இடிச்சதுனால ஒரு 10 யூனிட் வேற எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ மொத்தமா ஏங்கிறவரு 22 யூனிட் வேலை பார்க்கணும். அத ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பார்ப்பாரு? 3 யூனிட் பார்ப்பாரு. அப்போ 22 யூனிட்ட ஒரு நாளைக்கு 3 யூனிட்னு பார்த்தாருன்னா நமக்கு 3 வேலை 21. அப்ப 7 1/3 நாட்கள்ல முடிப்பார். 7 1/3 நாட்கள்ல ஏங்கிறவரு கட்டி முடிப்பார். சரியா? தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 183. ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. ஓகேவா? அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆட்கள் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 490. இவங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு உணவுப் பொருட்கள் இருக்கு? 65 நாட்களுக்கு இருக்கு. அதுக்கடுத்து 15 நாட்களுக்கு பிறகு 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் அப்ப 15 நாளுக்கு பிறகு அப்படின்னா அப்ப 15 நாள்னா மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? 15 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப 15 நாள் முடிஞ்சுன்னா மீதி 50 நாள் இருந்திருக்கும். இந்த 50 நாளுக்கு முகாமிற்கு ஒரு சில பேர் வந்துட்டாங்களாம். சரியா? எக்ஸ்ட்ரா வேற வந்துட்டாங்க. அப்படி இருந்ததுனால மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. இப்போ வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஆள் வந்ததுனால இப்போ எனக்கு எவ்வளவு நாளுக்கு தான் ஃபுட் இருக்கான்? 35 நாளுக்கு தான் எனக்கு உணவு இருக்கான். ரைட்டா? இப்போ எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர் அப்படின்னு கேக்குறான். ஓகேவா? ரைட். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது உணவு வந்து நாட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஆட்கள் வந்து அதிகமாயிட்டே போவாங்க. அப்ப எதிர்மாறல். அப்ப 490 இன்ட்டு 50/35. அவ்வளவுதான். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். ஸோ இதை வச்சு கேன்சல் பண்றோம் அப்படின்னா 35 இதை 7 வச்சு கேன்சல் பண்ணலாம். 7 5 35, 7 49. 5 வச்சு மறுபடியும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4. 14 இன்ட்டு 50 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 700 பேரு இந்த 35 நாள் சாப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? அப்ப மொத்தமா 700 பேர் இருந்திருக்காங்க. நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? இப்ப வந்து சேர்ந்தவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி இருந்தது 490. அப்ப 700ல 490 போயிருச்சு அப்படின்னா 210. 210ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் நமக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 184. சீரீஸ் கம்ப்ளீஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சீரீஸ் கம்ப்ளீஷனை பொறுத்தளவுல என்னென்ன டைப்ல எல்லாம் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ல கொஸ்டின் இருக்கும். ட்ரையாங்குலர் பேட்டர்ன்லாம் 2 நம்பருக்கு இப்ப கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸ்ல டிஃபரன்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பிரைம் நம்பர் சீரீஸ் கேட்கலாம். ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பரை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் பவர்ல நமக்கு என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். 3 விட அதிகமா கொடுத்துருந்து அந்த சீரீஸ்ல கூட கொஸ்டின் கேட்கலாம். மேக்சிமம் வந்து நமக்கு டிஃபரன்ஸை வச்சு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா ஸ்கொயர் கியூபை வச்சு தான் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. மேக்சிமம் என்னன்னு பார்த்துடலாமா? ரைட். இப்போ நான் இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஸ்பார்க் உண்டாகுது. என்ன அப்படின்னா இது எல்லாமே கியூப் நம்பர்ல இருந்து -1 பண்ணது மாதிரி இருக்கு. பாருங்களேன், 343 அப்படின்றது 7ஓட கியூப் -1 பண்ணியிருக்காங்க.
அதுக்கடுத்து 124ங்கிறது 5 கியூப் மைனஸ் 1, 63ங்கிறது 4 கியூப் மைனஸ் 1, 26ங்கிறது 3 கியூப் மைனஸ் 1, 7ங்கிறது 2 கியூப் மைனஸ் 1, 0ங்கிறது 0 வந்தாலே மேக்சிமம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1 கியூப் மைனஸ் 1 இல்லைன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 1 இல்லைன்னா 1ஓட பவர்ல இருக்கக்கூடியதோட மைனஸ் 1 அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அப்போ 1 கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5. அப்ப அடுத்த நம்பரு 6 கியூப் மைனஸ் 1 இருந்திருக்கும். 6 கியூப் என்ன 216 மைனஸ் 1 215. 215ங்கிறது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 185. 49 குழாய்கள் நாலொன்றுக்கு M1 D1 H1 அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. ஸோ அப்ப 49 குழாய்கள் அப்படின்னா நம்ம மனிதர்கள்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அதை கன்வெர்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ M1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 49 குழாய்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் இயங்கி ஒரு நீர்த்தேக்கத்தை 6.5 நாட்களில் காலி செய்யும். 196 குழாய்கள் நாளொன்றுக்கு 5 மணி நேரம் இயங்கினால் அதே நீர்த்தேக்கத்தை எத்தனை நாட்களில் காலி செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். இப்போ நம்ம இந்த M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 equal to W2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா, ரைட். இத நம்ம அப்படியே சால்வ் பண்ண போறோம். M1 D1ல 49 குழாய் எடுத்துக்கலாமா, இன்டு 8 மணி நேரமா, அதான் H1 எடுத்துக்கலாம். அப்போ 8 மணி நேரம் இன்டு டேங்கிறது என்னது 6 1/2 இருக்கிறதுனால 13/2 நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 13/2 ஈக்குவல் டு 196 குழாய்கள் 196 இன்டு 5 மணி நேரம் இயங்கினால் இன்டு 5 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன. ஓகேவா, ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ 8 வச்சு கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 16 36. ஓகே, ஸோ இதை வச்சு 49 வச்சு கேன்சல் பண்ணி பார்ப்போமா. 49 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு கேன்சல் பண்ணா 4. சரியா, 49 இன்ட்டு 4 196. 4 வச்சு கேன்சல் பண்ணோம்னா இது 2. ஓகேவா, அதுக்கு அடுத்து 10. அப்போ 26 10 கிடைக்குமா. இப்போ இங்க இருந்து இது போயிடுச்சு அப்படின்னா 10x இங்க 26 இருக்கும். அப்ப 26 divided by 10. ஓகேவா, 26 divided by 10 அப்படின்னா 2 6/10. அப்ப 6/10 நான் 3/5 எடுத்துக்கலாம். 2 3/5. 2 3/5ங்கிறது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். கொஸ்டின் நம்பர் 186. A can do a job in 24 days. B is 50% more efficient than A. Then B can finish the job in how many days? ஏங்கிறவரு ஒரு வேலையை 24 நாட்கள்ல செய்யறாரு. ஓகேவா, B is 50% more efficient than A. ஏங்கிறவரு 100% எஃபிஷியன்டா இருக்காரு அப்படின்னா பிங்கிறவரு 180% 150% எஃபிஷியன்டா இருக்காரு. அவரு எத்தனை நாட்கள்ல இந்த வேலையை முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் இத எதிர்மாறல பார்த்தோம் அப்படின்னா 150 தான் 24. 100 எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா பியினுடைய மதிப்பு கிடைச்சிரும். இந்த 3 4 சாரி 2 50ஆல அடிக்கிறேன். அப்போ 2 3 வச்சு மறுபடியும் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 ஈரெட்டா 16. அப்போ பிங்கிறவரு 16 நாட்களில் இந்த வேலையை முடிப்பார். ஏன்னா அவர் தான் 50% எஃபிஷியன்ட் அதிகமா இருக்காருல்ல ஏஐ விட. அப்பனா அவர் ஸ்பீடா தான் இருப்பாரு, எஃபிஷியன்ட் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ நாட்கள் குறையும். சரியா, எஃபிஷியன்சி அதிகமானுச்சு அப்படின்னா நாட்கள் வந்து குறையப்போம். ஓகேவா, அப்போ 16 நாட்கள்ல முடிப்பாரு. 16 நாட்கள்ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். கொஸ்டின் நம்பர் 187. ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நிற்கிறார். ஃபர்ஸ்ட்
இது டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. a man is facing west. சரியா, அவரு எந்த டைரக்ஷன்ல இருக்காரு அப்படின்னா வெஸ்ட ஃபேஸ் பண்ணி இருக்காரு. நமக்கு தெரியும் டைரக்ஷனை பொறுத்தளவுல நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேவா, அப்ப வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காருன்னா இந்த மாதிரி இருக்கிறாரு. ஓகேவா, ரைட். அதுக்கப்புறம் he turns 45 degree in the clockwise direction. ஃபர்ஸ்ட் clockwise directionல 45 டிகிரி மூவ் பண்றாராம். நான் ஆல்ரெடி கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன், நம்ம நடத்தும்போது இதை கன்வென்ஷனல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். சரியா, அதுக்கடுத்து ஷார்ட்கட்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது தான் நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு பெருசாவே நமக்கு அதிகமா எதுவுமே பண்ண தேவையில்லை. அடிஷன் சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாக் வைஸ்ல எவ்வளவு வேல்யூ, ஆன்டி கிளாக் வைஸ்ல எவ்வளவு வேல்யூ, அதை மட்டும் டோட்டல் பண்ணி எழுதி மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ கிளாக் வைஸ்ல என்ன சொல்லியிருக்கான், he turns 45 degree in the clockwise. அப்போ ஒரு 45 degree clockwise பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கிளாக் வைஸ் அப்படிலாம் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் another 180 degree in the same direction. சேம் டைரக்ஷன்னா மறுபடியும் கிளாக் வைஸ்ல தான் போறாராம். அப்போ பிளஸ் 180 டிகிரி. இது மொத்தமா டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 225 டிகிரி கிடைச்சிருச்சு. பிளஸ் 225 டிகிரி. ஓகேவா, ரைட். அடுத்தது and then 270 degree in the anti clockwise direction. anti clockwise directionல 270 டிகிரி போறாராம். அதை மைனஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா, மைனஸ்ல எடுத்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். இது ரெண்டையும் நான் வந்து டிஃபரன்ஸ் பார்க்க போறேன். 225, 270. ஸோ எந்த வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ நான் மைனஸை எடுத்துக்கிறேன். 270ல 225 போச்சுன்னா நமக்கு 45 டிகிரி. சரியா, அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 45 டிகிரிக்கு திரும்புறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா விச் டைரக்ஷன் இஸ் he facing now. இப்போ அவரு எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப இது 0 டிகிரி. சரியா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இது -45 டிகிரி, இது -90 டிகிரி. ஸோ அப்போ நமக்கு -45 டிகிரி தான் பார்க்கணும். அப்போ இதுதான் நமக்கான டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், தென்மேற்கு. ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அவரு எந்த திசையை நோக்கி நிற்கிறார்னா தென்மேற்கு திசையை நோக்கி நிற்கிறார். கொஸ்டின் நம்பர் 188. இது ஒரு நல்ல கேள்வி. A child is looking for his father. ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பாவை தேடி போகுதாம். He went 90 meters in the east before turning to his right அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது he went 90 meters in the east before turning to his right. அதாவது ஃபர்ஸ்ட் கிழக்கு திசையில போறாரு. இதுக்கப்புறம் எங்க திரும்ப போறாரு அப்படின்னா வலது பக்கம் திரும்ப போறாராம். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து 90 மீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறாராம். ஓகேவா, அடுத்தது பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட். அப்போ அதுக்கு அடுத்து ரைட்ல திரும்ப போறாருன்னு அர்த்தம். அப்ப ரைட்ல திரும்ப போறாருன்னா he went 20 meters before turning to his right. மறுபடியும் அவரு ரைட்ல தான் திரும்ப போறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு நான் என்ன எடுக்கணும், 20 மீட்டர். அந்த ஃபர்ஸ்ட் ரைட் தான் இந்த 20 மீட்டர், இந்த ரைட்டுக்கு இந்த 20. ஓகேவா, அடுத்தது ஒரு ரைட்டு திரும்ப போறாரு. அந்த ரைட்டுக்கு நம்ம இந்த 30 மீட்டர் எடுக்கணும். ஓகேவா, அப்போ இங்க இருந்து மறுபடியும் ஒரு ரைட் சொல்லியிருக்கானா, அங்க இருந்து 30 மீட்டர் எடுத்துக்கிற வேண்டியதான். இது 90 மீட்டர், இது 30 மீட்டர். ஓகேவா, இப்போ வலது பக்கம் திரும்பி ஒரு 30 மீட்டர் வந்துட்டாரு. From this point, his father was not there. From there, he went 100 meters to his north before meeting his father in a street. So, ஃபாதரை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் வடக்கு திசையிலையும் போறாராம். அப்ப 100 மீட்டர் வடக்கு திசையில போனார்னா இது 20 மீட்டர். அப்போ இங்கிட்டு 80 மீட்டரா இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துலதான் அவங்க அப்பாவை அந்த குழந்தை மீட் பண்ணுது. How far did the son meet his father from the starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப இருக்கிற பாயிண்ட் இது. இதுக்கு
இப்போ எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறாங்க. இது 80 மீட்டர்னு நமக்கு தெரியும். அப்ப இது எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம பித்தாகரஸ் தியரம் மூலியமா நம்ம சால்வ் பண்ணுவோம். ரைட். இப்போ இது 80 மீட்டர்னா இது டோட்டலா 90 மீட்டர். அதுல 30 மீட்டர் போச்சுன்னா அப்ப இது எவ்வளவு இருந்திருக்கும்? 60 மீட்டர் இருக்கும். அப்போ இது வந்து 80 மீட்டர், இது 60 மீட்டர். இது ஒரு ட்ரிப்ளெட்ஸ்குள்ள வந்துருச்சு. ஓகேவா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது ஹைபோட்டனஸ். ஓகேவா? அதோட ஆப்போசிட் இந்த இருக்கு, அட்ஜசன்ட் இந்த இருக்கு. ஓகேவா? ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஓகே. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஹைபோட்டனஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் வேல்யூ என்ன? 60 மீட்டர். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 60 மீட்டர் ஸ்கொயர் பிளஸ் 80 ஸ்கொயர். அப்போ இது வந்து 3600 பிளஸ் 6400. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 10,000ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 10,000த்தை நான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தேன் அப்படின்னா 100ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஹைபோட்டனஸ் ஈக்குவல் டு 100. கர்ணம் அந்த பக்கம் தான் 100 இருந்திருக்கும். ஸோ 60, 80, 100ங்கிற மீட்டர் தூரத்துல அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்பா இருக்கிற பிளேஸுக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் சொல்லிடலாம். இப்போ நமக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா தூரம் எவ்வளவு? 100 மீட்டர். அவ்வளவுதான், சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 189 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a watch reads 4:30 if the minute hand points east. அதாவது ஒரு கிளாக் இருக்கு, 1 2 இப்படிதான் இருக்கும். ரைட்டா? இதுல 4:30ன்ற ஒரு டைம் இருக்கு. 4:30ன்றது அப்ப எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி இருந்திருக்கும். 4:30ன்றது இந்த டைரக்ஷன்ல இருந்திருக்கும். if the minute hand points east, இந்த டைரக்ஷன் ஈஸ்ட், அதாவது கிழக்கா. in which direction will the hour hand point? இது மினிட் ஹேண்ட், இது hour hand. அப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஈஸ்ட்னா அதோட ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கும்? வெஸ்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஈஸ்டோட ஆப்போசிட் நமக்கு வெஸ்டா இருந்திருக்கும். வெஸ்டோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல என்ன இருந்திருப்பாரு அப்படின்னா நார்த் இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஈஸ்டோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல யார் இருந்திருப்பாங்க? அப்ப நார்த் அங்கன்னா அப்ப இது யாரா இருந்திருப்பா? சவுத்தா தான் இருந்திருக்கும். அப்போ இப்போ இந்த அவர் ஹேண்டுங்கிறது எந்த பொசிஷன்ல இருக்கு? இந்த பொசிஷன்ல இருக்கு. இது என்ன பொசிஷனு? சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட். அப்போ இங்க நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கிறதுனால நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்ங்கிறது நமக்கு 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 4th ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர், வட கிழக்கு. சரியா? அப்போ மினிட் ஹேண்ட் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கு. அப்போ இந்த அவர் ஹேண்டுங்கிறது எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல. நமக்கு டைரக்ஷன் மாறி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 190. There are 4 towns P, Q, R and T. மொத்தம் 4 டவுன் இருக்கு. அதுல Q is to the southwest of P. P ல இருந்து சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்னா இந்த டைரக்ஷன். இதுல யார் இருக்காங்களா? Q இருக்காங்களா? இருக்கட்டும். ரைட். அடுத்து R is to the east of Q. Q ல இருந்து ஈஸ்ட்ல R இருக்கார். அப்ப Q ல இருந்து ஈஸ்ட்ல R இருக்கார். ஓகேவா? ஈஸ்ட்ல R இருக்கார். அண்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் P. P ல இருந்து சவுத் வெஸ்ட்ல
யார் இருக்காங்களா? ஆர் இருக்காரு. அப்போ சவுத் வெஸ்ட்னா இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல ஆர் இருக்காராம். ஆர் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் கியூ அண்ட் சவுத் ஈஸ்ட் ஆஃப் பி. கீழ இருந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்காரு. கரெக்ட். அண்ட் டி இஸ் டு த நார்த் ஆஃப் ஆர். அதாவது ஆர்ல இருந்து நார்த் டைரக்ஷன்ல டி இருக்கிறாராம். இன் லைன் வித் கியூ. அதாவது கியூவும் பியும் ஒரே லைன்ல இருக்காங்க. அதே லைன்ல தான் டியும் இருக்காரு. அப்ப இங்க இருந்து நான் டீய இந்த இடத்துல எழுதுனேன் அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரு லைன்ல வந்துருவாங்க. அப்போ டீங்கிறவரு இந்த டீல இருந்து நார்த் ஈஸ்ட்ல டீ இருக்கிறாரு, ஆரோட நார்த்ல டீ இருக்கிறாரு. ஓகேவா? இது எல்லாருமே ஒரே லைன்ல இருக்காங்க. ரைட். இப்போ இன் விச் டைரக்ஷன் ஆஃப் பி இஸ் டி லொகேட்டட்? பியின் எந்த திசையில் டி உள்ளது? பியின் எந்த திசையில் டி உள்ளது? நார்த் ஈஸ்ட். அவ்வளவுதான். நார்த் ஈஸ்ட்ங்கிறது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க, வட கிழக்கு. நமக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளஸ் போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நார்த் ஈஸ்ட். அடுத்த கொஸ்டின். ஃப்ரம் த கிவன் சீரீஸ் 2764798398625493 அந்த மாதிரி நம்பர் கொடுத்திருக்காங்க. இஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர் ஆர் இன்டர்சேஞ்ச். ஃபர்ஸ்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுமா? டிஜிட். ஓகேவா? அப்பனா இதுல இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2 இருக்கு, 6 இருக்கு. அப்போ 6 7 2 4 எல்லா நம்பர்லயுமே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ இங்க 8 9 7 3, அதுக்கு அடுத்து 6 8 9 2 9 4 5 3 7 2 6 8 அப்படின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? ஆஃப் ஈச் நம்பர் ஆர் இன்டர்சேஞ்ச் அண்ட் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசையில எழுதணுமா? இந்த எண்ணை ஏறு வரிசையில எழுதணும்னா சின்னதுல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அப்ப சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 6 7 2 4ங்கிறது தான் சின்ன நம்பரு. அதுக்கடுத்து 6 8 9 2ங்கிறது அடுத்த நம்பரா இருக்கும். அதுக்கடுத்து 7 2 6 8, அதுக்கப்புறம் 8 9 7 3, அதுக்கப்புறம் 9 4 5 3 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே. Following number, which of the following number will be the second position from right hand? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எதுன்னு கேட்டோம்னா இது, ரைட் ஹேண்ட் கேட்டோம்னா இது. அப்ப ரைட் ஹேண்ட்ல இருந்து ரெண்டாவது நம்பர் எதுன்னு கேக்குறாங்க. 8973 அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். அப்போ 8973ங்கிறது இந்த பொசிஷன்ல இருக்கு ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஃப்ரம் த given series first and third digit of each number are interchanged and the numbers are arranged in ascending order. Then which of the following number will be the second position from the right hand அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் 7983 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். இது ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது, வலதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணு நமக்கு 8973ங்கிற நம்பர் தான் கிடைக்குது. ஓகேவா? அப்ப கிடைக்கிற நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 8973 நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த எண்ணு எதோடது அப்படின்லாம் கேட்கல. அதனால கிடைக்கிற எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 8973ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? Question number 192. Find the next term. தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30ல இருந்து 45 வரணும் அப்படின்னா மேக்சிமம் ஏதாவது ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டிஃபரன்ஸா இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ரைட். இப்போ 30ங்கிறது 45 ஆச்சு அப்படின்னா இன்ட்டு 1.5. 45ங்கிறது 90 ஆகுனா இன்ட்டு 2. 90ங்கிறது 225 ஆச்சு அப்படின்னா 2.5ல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 225 675 ஆச்சுன்னா அது 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 675 3.5ஆல மல்டிப்ளை பண்ண போறோம்.
பண்ணோம் அப்படின்னா 2362.5 நமக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 193. The number of symbols that are preceded by a letter and not followed by a number in the following expression. அதாவது எத்தனை சிம்பிள் இருக்கு, அதுக்கு முன்னாடி லெட்டரும், அப்போ சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், ஓகேவா, அண்ட் நாட் ஃபாலோடு பை எ நம்பர், சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் இருக்க கூடாது, ஓகேவா. அப்ப லெட்டரு சிம்பிள் இருக்கலாம், அதுக்கு அடுத்து நம்பரு இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறது மாதிரி எத்தனை எண்கள் எத்தனை குறியீடு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் குறியீடை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அந்த குறியீடுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு, ஆனா அதுக்கு தொடர்ந்து நம்பர் இருக்கு, அதனால இதை நான் எடுக்க முடியாது. அதுக்கு அடுத்து பாக்குறேன், இது பெர்சன்டேஜ் சிம்பிள், அதுக்கு முன்னாடி லெட்டர் கிடையாது. அதுக்கடுத்து ஹேஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு, அதுக்கடுத்து நம்பரும் இருக்கு, ஸோ இதையும் நான் எடுக்க முடியாது. அடுத்தது இந்த ஆம்பர்சன்ட், ஆம்பர்சன்ட்டுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கா, இல்ல, அப்ப இதையும் எடுக்க முடியாது. ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு, ஆனா தொடர்ந்து நம்பர் இருக்கு, ஸோ இதையும் எடுக்க முடியாது. அதுக்கடுத்து இந்த சிம்பிளுக்கும் நம்மளால எடுக்க முடியாது, ஓகேவா, இதுக்கும் எடுக்க முடியாது, ஏன்னா முன்னாடி லெட்டர் இல்லை. இங்க பாருங்க, பிளஸ்க்கு முன்னாடி லெட்டர் இருக்கு, அதை தொடர்ந்து நம்பர் இல்லை, அப்பனா இதை ஒரு வேற நான் எடுத்துக்கலாம், ஓகேவா. அப்போ இந்த பிளஸ்ங்கிற ஒரு சிம்பிள் முன்னாடி மட்டும் நமக்கு லெட்டர் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் நமக்கு சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கு, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ரைட். கொஸ்டின் நம்பர் 194. இந்த சீரீஸ் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு the number of fours that are completely divisible by the number on the right but not divisible by the number on the left. அப்போ 4 இருக்கணும், 4க்கு லெஃப்ட்ல டிவைட் ஆகாத நம்பர் இருக்கணும், நாட் டிவைட். அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கக்கூடியது டிவைட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய நம்பரா இருக்கணும், ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிறது எத்தனை எண்கள் அப்படின்றத பார்க்கணும், ஓகேவா. இந்த மாதிரி நம்பர் இருக்கு, தொடரில் வலதுபுறத்தில் உள்ள எண்ணால் முழுமையாக வகுபடும், ஆனால் இடதுபுறத்தில் உள்ள எண்ணால் வகுக்க முடியாத நாளுகளின் எண்ணிக்கை. அப்போ அந்த எண்ணு வகுக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எங்க 4 இருக்கு அப்படின்றத பார்க்கணும். 4க்கு முன்னாடி 5, 4க்கு அடுத்து 4 இருக்கு, அப்போ கண்டிப்பா இது வகுபடும், ஓகேவா. அடுத்தது பாக்குறேன், இந்த 4 எடுத்துக்கிறேன், 4க்கு முன்னாடி நாட் டிவைடா இருக்கணும், ஆனா இங்க டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு, அப்ப இந்த 4 எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த 4 எடுக்கலாம், நாட் டிவைட், ஆனா டிவைட் ஆகும், 1ங்கிறது 4ஆல டிவைட் ஆகும், 4 டிவைட் பண்ண முடியும், ஸோ அதையும் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 4க்கு முன்னாடி நாட் டிவைடு, ஓகே, 8 வகுப்படாது, ஆனா 7ங்கிறது வகுக்க முடியாது. அடுத்து 4க்கு முன்னாடி 7, 3, ஸோ இதுவும் பேரா வராது. அப்போ நமக்கு எத்தனை நாளுகள் இது மாதிரி இருக்குன்னு கேட்டா இந்த ஒரே ஒரு பேர் மட்டும்தான், ஸோ அது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 195. இஃப் த செகண்ட் half ஆஃப் த given series is reversed, மொத்தம் இதுல எத்தனை நம்பர்ஸ், லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல செகண்ட் ஹாஃப்னா எது, இதுல லாஸ்ட்ல இருந்து எத்தனையோ அந்த பாதி எண்களை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணுமா, மாற்றப்பட்டால் தென் வாட் வில் பி த 8th term from the right. ரைட்ல இருந்து 8th term கண்டுபிடிக்கணுமா, லெஃப்ட்ல இருந்து கண்டுபிடிக்க சொன்னா நம்ம பண்ணிடலாம் ஈஸியாவே. இப்போ நம்ம கண்டிப்பா இன்டர்சேஞ்ச் பண்ணியே அவங்க ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்தலாமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, ஸோ ஜேங்கிறது 12 வருதுன்னு வச்சுக்குவோம், 13 14 15 16 17 18 19 20, அப்போ மொத்தமா 20 நம்பர்ஸ் இருக்கு, ஓகேவா. அப்பன்னா இது 11, இது 10 இருந்திருக்கும். அப்ப லாஸ்ட் 10 நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணணும்னா அதுக்காக இதை எடுத்து அப்படியே எழுதணும்லாம் அவசியம் கிடையாது, மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகே. அப்ப 10 லெட்டரை நம்ம ரிவர்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அங்க இருந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா வலதுபுறத்துல இருந்து 8வது உறுப்பு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை தலையில எழுதினா யூங்கிறது இந்த சைட்ல வந்திருக்கும், ரைட்ல வந்திருக்கும், ரைட் ஹேண்ட்ல வந்திருக்கும்.
அப்ப அதுல இருந்து கவுண்ட் பண்ணனா 1 2 3 4 5 6 7 8 எஃப்ங்கிறது தான் நமக்கான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 196. P and Q can do a piece of work in 12 days and 15 days respectively. அப்ப Pங்கிறவரு 12 நாள்ல வேலையை முடிக்கிறாரு, Qங்கிறவரு 15 நாள்ல வேலையை முடிக்கிறாரு. P started the work alone and then after 3 days Q joined him till the work was completed. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் P Q அப்படின்றவங்க Pங்கிறவர் 12 நாள் அந்த வேலையை முடிப்பாரு, Qங்கிறவர் 15 நாள்ல முடிப்பாரு. 3 நாளுக்கு அப்புறம் Q வந்து P கூட ஜாயின் பண்றாரு. அப்ப 3 நாள் P வந்து வேலை பார்த்திருக்காரு. ஓகேவா? அப்ப எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60, 12 60, 15 4 60. ஓகேவா? அப்ப Pங்கிறவரு நமக்கு ஃபர்ஸ்ட் started the work alone and then after 3 days, அப்போ 3 days வேலை பார்த்திருக்காரு. இப்போ 3 நாள் வேலை பார்த்திருந்தாருன்னா இதுல இருந்து 15 யூனிட்டை நம்ம கழிச்சிடலாம். அப்பனா மீதி 45 யூனிட் இருந்திருக்கும். இந்த 45 யூனிட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the work was completed, how long did the work last? அதுக்கப்புறம் பியும் கியூவும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அந்த 3 நாளுக்கு அப்புறம். அப்ப அந்த 15 யூனிட் ஆல்ரெடி பி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த 45 யூனிட்டை பியும் கியூவும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 9, ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு 9 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5 நாள்ல முடிப்பாங்க. இது பியும் கியூவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் 5 நாள். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? 3 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்போ 5 + 3 8 நாட்கள்ல இந்த வேலை முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம், 5 டேஸ்ன்னு போட்டக்கூடாது, 8 நாள்ல முடிக்க போறாங்க. ஸோ 2வது ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? தெளிவா பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 197. A sum of Rs 1290 is divided between A, B and C such that A share is 1/2 times that of B. அப்போ A ஓட ஷேர் A share equal to 1/2. அப்போ 1.5 அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3/2 of B அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. அதுக்கு அடுத்து B's share is 3/4 times of C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ B equal to 7/4 C அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நான் இந்த ரெண்டையும் இப்படி ரேஷியோவா மாத்திக்கிறேன். A B C. ஏங்கிறது அப்போ 3, Bங்கிறது 2, அடுத்ததுல Bங்கிறது 7, Cங்கிறது 4. ஓகேவா? இப்போ 2 கொண்டு வந்துடலாம், 7 இங்க கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்ப 4 2 8, 7 2 14, 3 7 21. அப்போ இந்த ஃபார்மட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இது ஒரு ரேஷியோவா நான் கொண்டு வந்துட்டேன். அப்ப 21 14 8 இது எல்லாத்தையும் கூடுதல் தான் நமக்கு இந்த 1290. ஓகேவா? அப்பனா இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 35 8 43. அப்போ இந்த 43 தான் 129, அதாவது 1290. ஓகேவா? அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் C's ஷேர்? அப்போ சியோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சியோட ஷேர் என்ன? 8. அப்ப 8 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 43 தான் 1290னா 8 எவ்வளவு? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3. அப்ப 3 8 24னா 240 தான் சியோட ஷேர். செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 198. A soap factory produces 600 soaps in 6 days working 15 hours a day. அப்போ அதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒர்க். ஸோ M1D1H1 அந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்போ 6 days 15 hours 600 soaps. In how many days will it produce 14400 soaps working 3 hours more a day? ஓகேவா? அதாவது 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாங்க. அப்போ 15 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா 18 மணி நேரம். 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாங்கன்னா அப்போ எத்தனை நாள்ல நம்ம இது தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. தயாரிக்க
அதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ 6 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3. ஓகே, 3 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 5. ஓகே, மேலே உள்ளது பார்ட் முடிஞ்சு. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்து 96 144. 96 நான் வந்து 8ஆல பண்றேன். 8னா 12 8 96. இது 12 இது 18. 18 8 144. அப்போ 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 3 18. அப்பனா 3 5 15 15/2 அப்படின்னா 7 1/2. அப்போ 7 நாள்ல இந்த சோப்பை தயாரிக்க முடியும். சரியா? 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 199. A man, a woman and a boy can complete a work in 3, 4, 12 days. அப்போ man 3 days, woman 4 days, children 12 daysல வேலை பார்க்குறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. How many boys must assist one man and one woman to complete the same work in 1 day? 1 dayல வேலையை முடிக்கணும்னா எத்தனை பசங்க வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பாய்ஸ் எத்தனை வேணும், யார் கூட இருக்கணும் அப்படின்னா 1 man இருக்காங்க, 1 woman இருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தனை பாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாய்ஸ் பி. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். எடுத்தோம் அப்படின்னா 12. அப்போ இங்க 4 கிடைச்சிருக்கும், 3 கிடைச்சிருக்கும், 1 கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு இவங்க 4 யூனிட் பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு இவங்க உமனு 3 யூனிட் பார்ப்பாங்க, பாய் வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 12 யூனிட்டை எத்தனை நாளுக்குள்ள முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்குள்ள முடிக்கணுமா? அப்பனா ஒரு மேனு ஒரு உமனு, அப்போ 7 பேர் கிடைச்சிட்டாங்க. 7 யூனிட்டுக்கு ஒரு நாள் முடிச்சிருவாங்க. இப்ப பசங்க எத்தனை பேர் தேவை? அவன் ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் முடிப்பான். அப்பனா எத்தனை பசங்க இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும்? இதை விட அப்ப 12 வரணும்னா 5 ஆட் பண்ணணும். அப்போ 5 பசங்க நமக்கு தேவை. 7 + 5னா தான் 12 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப 5 பேரு நமக்கு தேவை. ஓகேவா? எத்தனை சிறுவர்கள் உதவியாக இருக்க வேண்டும்? 5 அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 200. If 4 men 3 women can earn to 100 in 7 days and 10 men and 13 women can earn Rs 8,000 in 8 days, in what time will 11 men earn Rs 13500 அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு 13,500 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 11 மேனு எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், இதுல என்ன மென்னு உமனு அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மென்னு + 3 உமன் எத்தனை நாளைக்குள்ள வேலை பார்க்குறாங்க? 7 நாள் வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு 2100 ரூபாய் கிடைக்கும். ஈக்குவல் டு அதேதான். அண்ட் 10 men 13 women can earn 8,000 into 8 days. ஓகேவா? இதை நான் இப்போ ஃபர்தரா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க 7 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 3, இந்த 8 வச்சு இங்க அடிச்சோம் அப்படின்னா 10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 40 men + 30 women ஈக்குவல் டு 3 வச்சு இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 30 men + 39 women. ஓகே, இந்த 30 men 40 menல நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 men ஈக்குவல் டு 39. அப்போ 9 women இருக்கும். அப்போ men ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 9, உமனோட எஃபிஷியன்சி 10. ஸோ 2 விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டைரக்டா போயிடலாம். அப்போது 11 ஆண்கள் 13,500 சம்பாதிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இப்ப ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 4 men 3 women எடுத்துக்கலாம். இல்லைன்னா
10 men 13 women எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஈக்குவேட் பண்ணணும், அவ்வளவுதான், சிம்பிள். சரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். 4 men 3 women, அப்போ 4 men plus 3 women into 7 divided by 2100 equal 11 men. நமக்கு தேவையான கேள்வி என்ன அப்படின்னா 11 ஆண்கள். அப்போ 11 men divided by 13500. ஓகேவா? இப்போ எம்முக்கு டபிள்யூக்கு சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா எம்முக்கு பதிலா 9, உமனுக்கு பதிலா 10 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 4 into 9 plus 3 into 10 into 7 divided by 2100 equal to 11 menனா 11 into 9 divided by 13500. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்தரா கேன்சல் பண்ணலாமா? அந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் 7 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இங்க 3. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த 9 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 9 5, ஸோ 15ன்னு கிடைக்கும். ஓகேவா? 15ன்னு கிடைக்குது. இங்கே அதுக்கு முன்னாடி இந்த உள்ள பிராக்கெட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 9 4 36 பிளஸ் 30, அப்போ 66 ஆயிடுச்சு. அப்போ 66 ஈக்குவல் டு 11/15 டிவைடட் பை 3 இருக்கா? இப்போ 11 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 6, இந்த 3 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 2, 15 into 2 30. அப்போ 30 நாட்கள்ல இந்த 13,500 ரூபாய இந்த 11 ஆண்கள் சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? தேங்க்யூ.